விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது ராஜபாளையம் அரசு மருத்துவமனை. ஒரு கிராமமே ஒன்று கூடி போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தனர். நள்ளிரவு ஏரியாவுக்குள் வெறியோடு வந்த ஒரு கும்பல் ஒருவரை கூறு போட்டு கொலை செய்ததுதான் இந்த ஆதங்கத்துக்கு காரணம். வெட்டு காயங்களோடு சடலமாக கொண்டு வரப்பட்டவர் சரவணன். ராஜபாளையம் அடுத்த துரைசாமிபுரத்தை சேர்ந்தவர். அரசு மதுபான கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். சரவணன் கொல்லப்பட்டது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்டமாக விசாரணை நடத்திய போது ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து சொன்ன காரணம் இல்லீகல் சரக்கு விற்பனை. அரசு விடுமுறை தினங்களில் சரவணன் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்து வந்ததால் அதே வேலையை செய்து வந்த மற்றொரு கும்பல்தான் கொலை செய்துவிட்டார்கள் என சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லாததால் போலீசார் பல கோணங்களில் விசாரிக்க தொடங்கிய போதுதான் நடந்த கொலைக்கு காரணம் கள்ள சந்தை அல்ல, கள்ள காதல் என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆம், திருமணமாகாத சரவணனுக்கு ராஜபாளையத்தை சேர்ந்த போலீஸ்காரர் மனைவியோடு நட்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாற இருவரும் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். காதலியின் கணவன் மைனருக்கு டியூட்டி சென்னையில் என்பதால் எப்போதாவது கிடைக்கும் லீவில் மட்டும்தான் மனைவியை பார்க்க ஊருக்கு வருவது வழக்கம். இந்த லாங் டிஸ்டன்ஸில் உள்ளே புகுந்த சரவணனின் லீலைகள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் மைனருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த மைனர் பலமுறை சரவணனை எச்சரித்திருக்கிறார். ஆனால் சரவணனோ மைனரின் பேச்சை துளியும் கேட்பதாக இல்லை. இதனால் ஆத்திரமும் அவமானமும் தலைக்கு ஏற தான் ஒரு போலீஸ் என்பதையும் மறந்து கொலைகாரனாக மாறியிருக்கிறார். சம்பவத்தன்று வீக் ஆஃபில் வீட்டுக்கு வந்தவர் தனது உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு சேர்ந்து சரவணனை தீர்த்து கட்டியிருக்கிறார். ஒரு கொடூர கொலையை சத்தமில்லாமல் முடித்த மைனர் அன்று இரவே சென்னைக்கு கிளம்பி வந்து எதுவும் தெரியாதது போல காக்கி சட்டையை மாட்டிக்கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க புறப்பட்டு விட்டார். ஆனால் ராஜபாளையம் போலீசாரின் புலன் விசாரணை 24 மணி நேரம் முடிவதற்குள் உண்மையை கண்டுபிடிக்கவே கொலையில் சம்பந்தப்பட்ட இருவரை கைது செய்திருக்கிறார்கள். மைனரை கைது செய்ய சென்னைக்கு சென்றிருக்கிறார்கள்.